வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஓறுதல் தாமரை. இந்த ஓறுதல் தாமரை சித்த மருத்துவத்திலையும் நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் எதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட விந்தணு நீர்த்து போயிருக்கு, விந்துவில் உயிரணு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஓறுதல் தாமரை. சரிங்களா, இதுதான் ஒரிஜினல் ஓறுதல் தாமரை. இந்த ஓறுதல் தாமரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிகப்பு கலர் தாமரை மாதிரியே இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு இதழ் தான் இருக்கும் அந்த பூவில். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள், அந்த பூவை பாருங்கள், ஒரே ஒரு இதழ் மட்டும் கொண்டு இருக்கும். ஆனால் தாமரை பூ மாதிரியே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இதை ஓறுதல் தாமரை அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த ஓறுதல் தாமரையை எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம் சரி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த ஓறுதல் தாமரையை ஒரு கையளவுக்கு பெரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூச்சிகள்லாம் இருக்குதான் செய்யும் மூலிகையில், அதை எல்லாமே சுத்தம் பண்ணிடணும். சரிங்களா, பெரிச்சு எடுத்து கழுவி எடுத்து என்ன பண்ணிங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 100 ml பால், பனக்கற்கண்டு ஒரு ஸ்பூனு, தேன் ஒரு ஸ்பூன், சுத்தமான தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓறுதல் தாமரை அரைச்சி எடுத்தது. ஆண் பெண் இருபாலருமே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வாகுன்றத சொல்கிறேன், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதை தினந்தோறும் காலையில் ஒரு 48லேருந்து 90 நாள் நான் சொன்ன மெத்தடில் குடிச்சிட்டு வந்தோம்னா, இது சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவோ அல்லது விரப்புத்தன்மையோ ஏற்படுத்தாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா விந்து நீர்த்து போயிருந்ததுன்னா கட்டிப்படும். விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா இந்த உயிரணு உற்பத்தியை அதிகப்படுத்தும். குழந்தையின்மை பிரச்சனைக்கு இது தீர்வாகும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் காரணமாக ஒயிட் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கும். பெண்களுக்கு பொதுவாக வெள்ளைப்படுதல் இயல்பு தான். ஆனால் வெள்ளைப்படுதல் கூடவே துர்நாற்றம் வீசுதல், அளவுக்கு அதிகமாக வெள்ளைப்படுது, இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய பெண்களும் நான் சொன்ன மெத்தட்லேயே அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒயிட் டிசீஸ் ப்ராப்ளம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏதாவது கருப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாலும் அதுவும் தீர்வாகும். நீர்க்கட்டிகள் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாகும். சரிங்களா, அதேமாரி உடல் உஷ்ணத்தையும் இது குறைக்கக்கூடிய ஒரு மூலிகையில் இதுவும் ஒன்று. சரிங்களா, சிலர்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதை சாப்பிட்டா நீண்ட நேரம் உடல் உறவில் ஈடுபடலாம், சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்தும் அப்படிலாம் நினச்சிட்ருக்கீங்க. அப்பெல்லாம் இது தடுத்து நிறுத்தாது. இந்த மூலிகை நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் விந்து குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணுறதுக்காகவும் விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா இதை சரி செய்கிறதுக்காக மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகையில் இதுவும் ஒன்று. சரிங்களா, எதற்கான மூலிகை, இது எப்படி பயன்படுத்தினா இது மருந்தாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு அளிக்கும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். தேங்க்யூ.